ராஜஸ்தானின் ஜெய்ப்பூரில் கைதிகளை சுதந்திரமாக வெளியே விட்ட விவகாரத்தில் 13 பேர் கைது செய்யப்பட்டனர். ஜெய்ப்பூரில் மத்திய சிறைச்சாலை செயல்பட்டு வருகிறது. அங்கிருக்கும் கைதிகளை அவ்வப்போது மருத்துவ பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்வது வழக்கம். இந்நிலையில் கைதிகளை சிறைக்கு அழைத்துச் செல்லும் போது அவர்களிடம் லஞ்சம் வாங்கிக் கொண்டு சுதந்திரமாக விட்ட சம்பவம் அங்கு அரங்கேறியுள்ளது. சிறை விதிகளின்படி ஒரு கைதியை வெளியே அழைத்துச் சென்றால் எங்கு செல்ல வேண்டுமோ அங்கு மட்டுமே செல்ல வேண்டும், வேறு எங்கும் செல்லக்கூடாது. மாலை 5:30 மணிக்குள் சிறைக்கு திரும்ப வேண்டும். ஆனால் ஜெய்ப்பூர் சிறையில் இருக்கும் அங்கித், ரஃபீக், பன்பார், கரண் ஆகிய 4 பேர் காவலர்களுக்கு லஞ்சம் கொடுத்துவிட்டு வெளியே சுதந்திரமாக இருந்துள்ளனர். ரஃபீக், பன்பார் ஆகியோர் தங்கள் மனைவிகளை சந்தித்துள்ளனர். அங்கித், கரண் ஆகியோர் தங்கள் பெண் தோழிகளை சந்தித்துவிட்டு போகா சாப்பிட்டுள்ளனர். இது குறித்து ஜெய்ப்பூர் காவல் உதவி ஆணையர் குன்வர் ரக்ரிதீப் கூறுகையில், 4 சிறை கைதிகளும் சிகிச்சைக்காக SMS மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். ஆனால் அவர்கள் மருத்துவமனைக்கு செல்லாமல் ஜலபுரா பகுதிக்கு சென்றனர். சிறை விதிகளையும் பாதுகாப்பையும் மீறி காவலர்கள் அவர்களை அனுமதித்துள்ளனர். இந்த விவகாரத்தில் இதுவரை 13 பேரை கைது செய்துள்ளோம். சிறைக்குள் இருக்கும் ஒருவரே இதற்கு திட்டம் தீட்டியுள்ளார். இது குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகிறோம் என்று குன்வர் ராஷ்டிரதீப் கூறினார்.